இருக்கிற டிபார்ட்மெண்ட் எத்தனை அமைச்சர்கள், எத்தனை துறைகள் இருக்கு, எந்த துறைகள் எப்படி செயல்படுங்கள், இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்க இன்னும் 2 வருஷம் ஆகிடும். தமிழக அரசியலே புரிதல் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து இங்க ஆளுநரை நியமிக்கிறதுல எந்த வகையில நியாயம் இருக்கு அப்படின்றதுக்கு. இந்தியாலேயே வந்து இந்த கவர்னர் மூலம், ஆளுநர் மூலம் அதிகபட்ச பிரச்சனைகளை சந்திச்சது. டெல்லியில இருந்து மும்மொழி கொள்கைக்கான அந்த லெட்டர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு சார். அதாவது மும்மொழி கொள்கைக்கு லெட்டர் மட்டும் இல்லை சார், இந்த நேரத்தில் எப்படி செயலாக்கம் பண்றதுக்கான இலவச பேருந்து முதல்ல கொடுத்தது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால். திரு மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டதுன்னா டிவிகேயால அல்ல, குளத்தூர் மக்களால் அல்ல, RSS பிஜேபியால தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கார், வீழ்த்தப்பட்டிருக்கார். ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் பிரவீன். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் ஜோசப் ராஜா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரவீன், நல்லா இருக்கு. சொல்லுங்க சார். ரொம்ப பரபரப்பா இருக்கு சார், மக்கள் மத்தியில என்னதான் நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலையே அந்த மாதிரி இருக்கு சார். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பர்சனா இது எப்படி சார் பாக்குறீங்க இப்ப நடக்கிற இந்த அரசியல் சூழலை? இது அரசியல் சூழல் எதிர்பார்த்த ஒன்று அப்படின்றத யாருமே ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஆனால் சட்டசபைன்றது தொங்கு சட்டசபை எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். இந்த தொங்கு சட்டசபையில் இப்போ இன்னைக்கு ஆளுநர் தான் இதை வந்து ரொம்ப பரபரப்பாக, அதாவது ஒரு எலெக்ஷன் வந்து பரபரப்பாக போகலாம், ஆனால் ஆளுநர் அதை வந்து இன்னும் பரபரப்பாக ஆக்கி வச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுநர் இதில் மிகப்பெரிய சந்தேகத்துக்கு உட்படுத்தப்படுது. 6 மாநிலங்கள் தேர்வு, ஒரே டைமில் கேரளா அண்ட் தமிழ்நாடு எலெக்ஷன் இருக்க போகுது. ஒரே டைமில் உங்களுக்கு சட்டசபையில் நிரூபிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அடுத்த முதல்வர் யாருன்றதை அறிவிக்க வேண்டிய தருணத்தில் இது ரெண்டுத்துக்கும் ஒரே பொறுப்பாளனை கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு போடுறது எந்த வகையில் நியாயம்ன்றது தெரியல. இதில் வந்து ஒன்றிய அரசோடைய முழுமையான பார்வை இங்கே இருக்குன்றது தான் இது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். ஒரு ஆளுநர் நீங்கள் எப்படி இதை வந்து பெரும்பான்மையை வந்து சட்டசபையில் தான் நிரூபிக்கணுமே தவிர ஒரு ஆளுநர் அதை வந்து முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து நிரூபிக்கும் கேள்விகளை எழுப்பக்கூடாது. இந்த இதை வந்து ஆளுநருடைய முறையே வந்து தப்பு. 2005 பீகாரில் வந்து இதே நிலைமை ஏற்படும் போது அங்கே வந்து அந்த கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்புல மிக தெளிவா சொல்லிருக்கு. ஆளுநர் வந்து சட்டசபையை வந்து ஃப்ளோ ப்ரூவ் பண்றதுக்கு தான் அனுமதிக்கணும், ஃப்ளோ நாமினேஷனுக்கு தான் அனுமதிக்கணுமே தவிர ஆளுநர் அவர் தரப்பு முடிவுகளை எடுக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து ரொம்ப தெளிவா ஒரு அறிவு கொடுத்திருக்கு. அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் டிவிக்கு வந்து 108 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்கன்னா ஆளுநர் அதை கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நான் ஷாக்கா பார்த்த விஷயம், பொறுப்பாளருக்கு அரசியல் புரிதல் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், மக்களால் வந்து மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட 108 தொகுதிகளை கொடுத்ததுக்கு டிவிகே கட்சிக்கு. இந்த 108 தொகுதிகளை கொடுத்த உடனே யார் வந்து ஆர்டர் கொடுத்தது அவருக்கு கான்வாய் வந்து முதல்வர் கான்வாய் கொடுப்பதற்கு? சார், அது ரிலேட்டடா கேட்கணும்னு நினைச்சேன். விஜய் அவர்கள் வந்து 108 தொகுதிகளில் வந்து மகத்தான வெற்றி பெற்றார்ன்றது வந்து அரசியல் களத்துல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். 15 வாங்குவார், இல்ல 25% வாங்குவார். 35% யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே நண்பகல் ஒரு 12:30 மணி கடக்கும் பொழுதே பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா விஜய் எல்லா தொகுதிகளும் லீடிங்ல இருக்கும் பொழுது IAS அதிகாரிகள்லாம் விஜயை போய் சந்திக்கிறாங்க. அன்னைக்கு மாலையிலேயே பாத்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு, ஒரு முதல்வர் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பாதுகாப்புகளும் கொடுக்கப்பட்டது. இயந்திரங்கள்லாம் கொண்டு வந்து நிறுவப்பட்டது. அந்த ரோட ஃபுல்லா பிளாக் பண்றாங்க, பரபரப்பாகுது. அவருடைய முதல்வருடைய கான்வாய்கள்லாம் போய் அவர் வீட்டு வாசல்ல நிக்குது. எல்லாமே பண்ணாங்க பரபரப்பா. ஆனா 2 நாட்களுக்கு பிறகு அது இருந்த இடமே தெரியாம இன்னைக்கு அதை நோக்கிதான் என்னுடைய பதிலும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பாதுகாப்புகள் வழங்குவதற்கு யார் உத்தரவிட்டது? ஃபர்ஸ்ட் யார் அந்த சார் அல்லது யார் அந்த மேடம், யார் இதை வந்து உத்தரவு கொடுத்தாங்க? அதை நீக்கிறதுக்கு யார் உத்தரவு கொடுத்தது? 2 நாளுக்கு அப்புறம் 3வது நாள் வந்து விஜய் வந்து ஆட்சிக்கோ வந்து ஆளுநர் சந்திக்கும் போது அவர் அப்ப கேள்வி எழுப்புறாரு, யார் அவருக்கு இந்த கான்வாய்க்கான அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. அப்ப 3 நாட்கள் ஆளுநர் தூங்கிட்டு இருந்தார். எங்க இருந்தார்? ஒரு பொறுப்பு ஆளுநர். தமிழகத்துல ஒரு பரபரப்பான நிகழ்வுகள் போயிட்டு இருக்கு. தமிழக அரசியலே புரிதல் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து இங்க ஆளுநரை நியமிக்கிறதுல எந்த வகையில நியாயம் இருக்கு அப்படின்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு ஜனநாயகம் வந்து இங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கு தான் எங்களுடைய கருத்தா இருக்கு. நீங்க வந்து முதல்ல வாய்ப்புகளை கொடுக்க வேணும். வாய்ப்புகளை வந்து எந்த கட்சி அதிகபட்சமான தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும். அந்த 15 நாளோ 7 நாட்களோ அது வந்து ஆளுநர் நிர்ணயிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு ஜனநாயக அடிப்படை
ஆனா இதே இதுல நீங்க 2008 திரு எடியூரப்பா அவர்கள் கர்நாடகால பாத்தீங்கன்னா இதே போல 10 சீட் வந்து டிஃபரெண்ட் இருக்கு அவருக்கு. கர்நாடகாத்துல இதே பிரச்சனை இருக்கு. சேம் விஜய் அவர்கள் எடுத்த இதுதான் அங்கேயும் வந்து எடியூரப்பா எடுக்கிறாங்க. ஆனா அங்க உடனே ஆளுநர் ஆட்சிக்கு அனுமதி கொடுக்கிறார், அமைப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார். ஆனா தமிழகத்துல இங்க ஆளுநர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்ப வந்து இது எந்த வகையில ஒன்றிய அரசோடைய முழுமையா வந்து அவங்களுடைய தலையீடு இதற்கு காரணம் வந்து காங்கிரஸ் உடைய கூட்டணி காரணமாக இருக்குமோ சார்? காங்கிரஸ் அல்லது டிவிகே இது ஒரு கூட்டணியா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ஆனா இது வந்து ஜனநாயக படுகொலை அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஜனநாயகத்தை ஒரு எடுத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது விஷயம், காங்கிரஸ் வந்து இதை வந்து அரசியல் அனுபவமின்மையை வந்து சுட்டி காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் வந்து அரசியல் கட்சிகள் இன்னும் முழுமையான முடிவுகளுக்கு வரல. இந்த நேரத்தில் வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுடைய ஆதரவை வந்து அவங்களே வாலண்டியராக போய் முன்னெடுத்துறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பேசும்போதே சொல்றாங்க, உண்மையான காங்கிரஸ் எங்களோட தான் இருக்கு. எங்க திமுகவோட காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு. கூட்டணி இருக்கும்போது அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, உண்மையான காங்கிரஸ் எங்களோட தான் இருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல. இப்ப இதெல்லாம் அடிப்படையில பார்க்கும்போது திரு ராகுல் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியாக செயல்பட்டிருக்கணுமோ அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. காங்கிரஸ் வந்து ஒரு ஆட்சி பொறுத்த முடியல. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இந்த சூழல் மாறுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். காங்கிரஸ் ஒன்ஸ் டிவிகேயோட இணைஞ்சது அவங்களுக்கு காங்கிரஸ் வந்து தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்படுவார்கள். ஏன்னா திராவிட கட்சியோட காங்கிரஸ் திமுகவோட இருக்கப்போது இது சாதாரண கூட்டணியில் 2004 இருந்து 20 ஆண்டுகளுக்கு மேல இந்த கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணியை தொடரப்பட்டிருக்கு. போன இதுல இந்தியா அலையன்ஸ் கூட காங்கிரஸ் இல்லாம 3வது அணி அமைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்தியா அலையன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா மக்கள் வந்து இந்த வேக்கமை வந்து பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து விஜயோடைய வெற்றி அப்படின்றது கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக மக்கள் வந்து ஒரு மாற்று சக்தியை தேடிக்கிட்டே இருக்காங்க. எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே இப்படியே மாத்தி மாத்தி தேர்தல் வந்து களம் வந்து தொடர்ந்து 2014 ஜெயலலிதா அம்மையாவுக்கு அப்புறம் தொடர் ஆட்சி கிடையாது. மக்கள் ஒரு மாற்றத்தை வைப்பாங்க. அந்த மாற்றத்துக்கான கரெக்டான ஒரு விதையா வந்து விஜய் வந்து அதை அறுவடை பண்ணியிருக்காரு. இவ்வளவுதான் தவிர ஒரு நடிகன்ற மோகத்துக்கு பின் அது இல்லாம ஒரு மாற்றம் வேண்டும் மக்களுடைய ஓட்டு இங்க பதிவா இருக்கு. இதே மாற்றம் இந்தியா அளவுல இந்த மாற்றம் வந்து இருக்கு. இந்திய அளவுல அரசியல் சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அரசியலுக்கு புறம்பானது, அரசியல் மயமாகி இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்போம், ஆனால் இன்று இருக்கக்கூடிய அரசியலோ சினிமா மயமாகி உள்ளது அப்படின்றாங்களே சார். நிச்சயமா நானும் அதை முன்மொழிகிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பொலிட்டிக்கலி. இப்ப எம்ஜிஆர் வந்து அவங்க கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் வந்து திராவிட கட்சிகளோட பயணிச்சிருக்காரு. டிஎம்கேயோட பொருளாளராக இருந்திருக்காரு தொடர்ந்து. அதுல இருந்து வரப்பட்டவர்களும் அனுபவசாலிகளோட தான் கட்சி துவக்கப்பட்டது. ஆனால் இங்க வந்து ஒரு மக்கள் இயக்கம், அவ்வளவுதான். அந்த மக்கள் இயக்கத்துக்கு மேல என்ன அனுபவங்கள் இங்க இருக்குன்றது மிகப்பெரிய இது. இன்னும் வந்து இருக்கிற டிபார்ட்மெண்ட், எத்தனை அமைச்சர்கள், எத்தனை துறைகள் இருக்கு, எந்த துறைகள் எப்படி செயல்படுங்கள், இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்க இன்னும் 2 வருஷம் ஆகிடும். இன்னும் 2 வருஷம் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆகிடும். இந்த அரசியல் அனுபவம்ன்றது நிச்சயமா தேவை. மாற்றத்துக்கு எதிரானவர்கள் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது. ஆனா அனுபவம் இருக்கு. ஆனா இதே நிலைமை டெல்லியில வந்து முதல் முறையா இதே பேட்டர்ன்ல ஆம் ஆத்மி கட்சி சீலாதித்ய அவர்களை கொண்டு 28 சீட் வந்து முதல்ல நாங்க ஆட்சியை பிடிச்சோம். நீங்க எப்படி இங்க ஏடிஎம்கே டிஎம்கே பேசுறாங்களோ அதே போல அங்க காங்கிரஸ் பிஜேபி எங்களுக்கு எதிராக இருந்தது. ஒரு டைம்ல வந்து எங்களுக்கு ஆதரவு வேண்டாம் போது அவர்களே வந்து காங்கிரஸ் இதே போல வந்து முன்னிருந்து எங்களுக்கான ஆதரவை கொடுத்தாங்க. ஆனா என்ன அங்க ஒரு பெரிய சிக்கலை நாங்க பார்க்க முடிஞ்சதுன்னா, மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாங்க குரல் கொடுக்கும் போது இதே 200 யூனிட் இன்னைக்கு விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்களா, அந்த 200 யூனிட் மின்சாரம் வந்து ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு இதை கொண்டு வரும்போது காங்கிரஸும் பிஜேபியும் அங்க ஒன்னா ஆயிட்டாங்க. அதை ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு எதிராக அந்த மசோதாவை பாஸ் பண்ண முடியல. பிகாஸ் அப்ப வந்து அம்பானி குரூப் தான் வந்து மின்சாரம் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க டெல்லிக்கு அந்த பாட்டுல. அப்ப அவங்க எங்களுக்கான ஆதரவு விளக்கும் போது எங்களுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இது எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்சியை கலைச்சிட்டு திரும்ப எலெக்ஷன்ல தேர்தல் நின்னோம். தேர்தல் என்ன 67 சீட்டை ஜெயிச்சோம். ஆனா என்ன பிரச்சனை அங்க சந்திச்சோம்னா, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் வந்து எங்களுக்கு மறு தேர்தலை சந்திக்கிறதுக்கான நேரம் போச்சு. இப்ப பிஜேபி இதுல பொறுத்த வரைக்கும் இதே தான் காங்கிரஸ் வந்து நான் சொல்ல வந்த கருத்துக்கு நான் திரும்ப வந்து நிக்கிறேன். காங்கிரஸ் வந்து இங்க ஆதரவு கொடுத்தோடனே பிஜேபி ரொம்ப தெளிவா வந்து எக்காலத்து கொண்டும் இது ஒரு தேசிய அரசியலா பார்க்கப்படுது. எப்பவுமே தமிழகமும் கேரளாவும் பிஜேபி வந்து என்ட்ரி பார்ட்டி இல்லாத ஒரு விஷயம். ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லும் போது யூ வில் நெவர் எவர் கெட் a single seat in தமிழ்நாடு அப்படின்னும் போது அவங்களோட ஆளுமைக்கான திட்டம் தான் இந்த திட்டம்.
இந்தியாலேயே வந்து இந்த கவர்னர் மூலம் ஆளுநர் மூலம் அதிகபட்ச பிரச்சனைகளை சந்திச்சது ஆம் ஆத்மி கட்சி மட்டும்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, எதுக்கான அனுபவம் இன்மை அப்படின்றத நாங்க சொல்றோம்னா, ஆளுநர் இடத்துல போயிட்டு இவர் வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய் அவர்கள். ஆனா உரிமை கோரி அவர் வந்து மறுக்கப்படுகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோ அல்லது மற்ற தலைவர்களோ இருந்ததுதான் அங்க என்ன நடந்திருக்கும்? பத்திரிகையாளர்களை சந்திச்சிருப்பாங்க, உடனே பத்திரிகையாளர்களை அந்த டைம்ல சந்திச்சிருப்பாங்க. மக்கள் பிரச்சனைகள் நீங்க நிச்சயமா மக்கள் முழுக்க வந்து இதுக்கான ஜனநாயக போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா முழுமையா 108 சீட் இங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஆளுநர் வந்து ஒரு ஜனநாயகத்தை இதை வந்து மறுக்கப்படுறதுல எந்த விதமான உரிமையும் கிடையாது. சட்ட ஆலோசகர்கள் உடனே வந்து அதை முன்னெடுத்திருப்பாங்க. அங்க சட்ட ஆலோசகர்கள் கூட அனுபவம் இன்மையை வந்து அங்க பார்க்க முடியுது. அடுத்த நாள் தான் சட்ட டீமை கூப்பிட்டு பேசுறாங்க, இன்னைக்குதான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த நிலை வந்து இது எல்லாமே அனுபவமின்மை. கத்துக்கலாம் எந்த ஒரு இது தொடர்ந்து வந்து இப்படி ஒரு பெரும்பான்மை நிரூபித்த விஜய் அவர்களை வந்து அரசாட்சி அமைக்க விடாம பண்றதுக்கு காரணம் பிஜேபி தானா? முழுக்க 100% பிஜேபி மட்டுமே. எப்பயுமே மோடி அவர்கள் வந்து போன பிறகுதான் எல்லா மாநிலத்திலும் தேர்தல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் தேதியை வந்து வரும். நீங்க குஜராத் எடுத்துக்கங்க அல்லது வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கங்க, ஏன் இப்ப சமீபத்தில் வந்து தமிழகம் கூட எடுத்துக்கங்க. அது வந்த பிறகுதான் தேர்தல் தேதி வந்து அனௌன்ஸ்மெண்டே வரும். அப்படி ஒரு நாடு தான் இங்க வந்து. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தனிச்சையா செயல்படுதுன்னு நீங்க சொல்லலாம், இடி தனிச்சையா செயல்படுதுன்னு சொல்லலாம். ஆனா சொல்ல மட்டும் தான் முடியும், போது செயல் அது இல்ல. இன்னைக்கு எல்லாமே ஏன்னா தேர்ந்தெடுக்க எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையே முன்பு எப்படி வந்து கேட்டீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர், இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர், பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்ல. உள்ளாட்சி உள்துறை மந்திரியும் மற்றும் பிரதம மந்திரியும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அப்ப எப்படி ஃபேவரா தானே இருக்கும். டெல்லியில இருந்து மும்மொழி கொள்கைக்கான அந்த லெட்டர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு சார். அதாவது மும்மொழி கொள்கைக்கு லெட்டர் மட்டும் இல்ல சார், இந்த நேரத்தில் எப்படி செயலாக்கம் பண்றதுக்கான இதையே வந்து பிஜேபி எடுக்கும். இந்த டைம் அவங்க வந்து ரொம்ப ப்ராம்ப்டா யூஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே இந்த குழப்பங்கள், இந்த ஜனாதிபதி ஆட்சிகள், குடியரசுத் தலைவர் ஆட்சியை பரிந்துரைக்கிறது எல்லாமே வந்து இந்த 6 மாதத்துக்குள்ள இன்னும் சரியாக இருக்கும். இப்ப இங்க உள்ள திராவிட கட்சியா இருக்கட்டும், அது டிவிகேவா இருக்கட்டும், இப்ப ஒரு விஷயம் இங்க எண்ணங்களை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, யாருக்கும் பிஜேபியை உள்ள வரதுக்கான எண்ணங்கள் இல்ல. அந்த ஒற்றை கோட்டுல வந்து திராவிட கட்சிகள் எங்க டிவிக்கு கொண்டு வந்துருமோ அதனால நாங்க பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்க புதிய ஆட்சியை கொண்டு வருவோம்ன்றாங்க. டிவிகே வந்து இல்ல, எங்களுக்கு நாங்க நிச்சயமா பிஜேபி உள்ள விட மாட்டோம், நாங்க வந்து மதசார்பற்ற கூட்டணியோட தான் கட்சிகளோட தான் இணைவோம்னு சொல்லிட்டு அவங்க முயற்சிகளை பண்றாங்க. பட் இது பிஜேபிக்கான பாயிண்ட் அவுட்ல ரொம்ப தெளிவாக இன்னும் குழப்பங்களை உருவாக்குவாங்க. இவங்களுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. திரு விஜய் அவர்களுக்கான ஃபைல்ஸ் என்ன ரெடி ஆகிட்டு இருக்கும், திரு ஸ்டாலின் அவர்களுக்கான ஃபைல்ஸ் என்ன, ஏன்னா யாருமே இப்ப பவர்ல கிடையாது. நீங்க இந்த இதெல்லாமே பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் மம்தா அவர்கள் வந்து வெஸ்ட் பெங்கால்ல ராஜினாமா செய்ய மாட்டேன்னாங்க. ஆனா இங்க முதல்வர் அவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டாரு. ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாயிண்ட்லாம் வரும். ஏன்னா முதல்வருக்கு அந்த அதிகாரம் இல்லை. இப்போ முதல்வருக்கான அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சு மும்மொழி கொள்கைக்கான லெட்டரே அங்க வந்து ரீச்சே ஆகும். இன்னும் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறோம். இன்னும் அதிகபட்சமான விளையாட்டுகள் வந்து அரங்கேறிருக்கு. நீங்க வந்து இந்த தேர்தல்லாம் பாத்தீங்க, முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார் டெல்லியில. ஒரு இந்தியால மிக 3வது தலைவராக பார்க்கப்பட்டவர். ஓகே, 3ஆம் இடத்துல வந்து இன்னைக்கு ஏபிசி, அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி, பிஜேபி, காங்கிரஸ். இந்த ஏபிசி தான் இந்தியால இன்னைக்கு தேசிய கட்சியா வந்து இருந்துட்டு இருக்கு. இந்தியால நீங்க எடுத்தீங்கன்னா வேகமாக வளரக்கூடிய கட்சி எது நீங்க கூகுள்ல தேடிங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி தான் வந்து இந்தியால வந்துட்டு இருக்கு. சோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அவங்களுக்கு இல்ல, ஆம் ஆத்மி கட்சி தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டே. சோ அந்த வகையில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை தோற்கடிக்கணும் அப்படின்றது 38,000 ஓட்டர்ஸ் வந்து அவங்களோட இதுல எஸ்ஐஆர் தூங்குறதுக்கு முன்னாடி 38,000 ஓட்டர்ஸ் அந்த வாக்காளர்கள் லிஸ்ட்ல இருந்து நியூ டெல்லி இதுல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. 15 நாளுக்கு முன்னாடி நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல இதை நோட் பண்ணி கொடுக்குறோம். ஆனா அதுக்கான விளைவுகள் அவங்க கிட்ட வந்த மேல ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் தான் பண்ண முடியும், இப்ப பண்ண முடியாதுன்ற டேட்டாஸ் வருது. சரி, அதே போல ஒரு சூழ்ச்சியால தான் வந்து கொளத்தூர் தொகுதியில முதல்வர் அது தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. இதே சூழ்ச்சி தான் மம்தா பானர்ஜி அவர்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அதே சூழ்ச்சி தான் இங்க மு.க. ஸ்டாலின் அவர்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? சோ மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டதுன்னா
டிவிக்கியால அல்ல, குளத்தூர் மக்களால் அல்ல, RSS பிஜேபியால தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கார், வீழ்த்தப்பட்டிருக்கார். சார், முதல்வர் அவர்கள் தோற்றாலும் அந்த கொளத்தூர் பகுதி மக்களை நேரில் சந்திச்சு அவர் ஒரு நன்றி தெரிவித்தார். இதுவரை மக்களுக்கு கூட நன்றி தெரிவிக்காமல் விஜய் அவர்கள் இருப்பதற்கான காரணம் என்ன? இதுதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து அவர் வந்து சராசரி அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மாற்றத்துக்கான ஆட்சியை கொடுக்க வேண்டியவர் முதல்ல வந்து அட்லீஸ்ட் நேரில் தான் என்னால் வர முடியல, ஏன்னா இங்கே சூழல் பரபரப்பாக இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் பீப்புளையாச்சும் சந்திச்சு மக்களுக்கான நன்றியை தெரிவிக்க வேணும். ஏன்னா ஒரு மகத்தான வரலாற்று வெற்றியை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பீப்புளை சந்திக்காததே ஒரு மிகப்பெரிய வியப்பா இருக்கு. ஏன்னா அவர் நன்றி கூறணும். ஒரு ஃபீல்டுக்கு தான் போக முடியல, தொகுதிக்கு போக முடியல. ஆனா இதற்கு அவர் நன்றி கூற வேண்டிய ஒரு பாட்டு இருக்கு. ஜனநாயகத்துல எது தீய சக்தி, எது தூய சக்தி அப்படின்றது ஜனநாயகம் வரக்கூடிய நாட்கள் முடிவு பண்ணும். ஓகே, ஸோ அந்த நாட்கள் ஜனநாயகம்ன்றது யார் இன்னைக்கு நட்பா இருப்பாங்க, நாளைக்கு எதிரியா மாறணும், எதையுமே இங்க வந்து நிர்ணயிக்க முடியாது. நீங்க வந்து வாரிசு அரசியலை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இங்க வந்து திரு விஜய் அவர்கள் வந்து வாரிசு அரசியல், திமுக வந்து வாரிசு அரசியலை கொண்டு போகுதுன்னு. ராகுல் அவர்கள் இந்திரா காந்தியுடைய மகன், திரு நேரு அவர்களுடைய பேரன், சரிங்களா? இப்ப இங்க அவரோட கூட்டணி வச்சா அப்ப வாரிசு அரசியல் இல்லாம போயிடுமா? இப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் திரு விஜய் அவர்களை நோக்கி பாயும். ஸோ வாரிசு அரசியலோட அவர்கள் அனுபவங்கள் என்ன, அவ்வளவுதான். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து 5 வருஷம் களத்துல இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி அரசியல் அனுபவங்கள் வேண்டும்ன்றது தான் வந்து. மாற்றுக்கு எதிரானவர்கள் ஆம் ஆத்மி கிடையாது. மாற்றத்துக்கான விதையாக வந்தவர்கள் இந்தியாவில் ஆம் ஆத்மி கட்சி தான். பட் இதுல ஆம் ஆத்மி கட்சி ரொம்ப இன்னைக்குள்ள அரசியல் சூழல்ல ஆம் ஆத்மி கட்சிக்கான பாதை ரொம்ப தெளிவா வந்திருக்கு. ஆம் ஆத்மி கட்சி ஒரு தேசிய கட்சி. இந்தியாவில் 3வது பெரிய தேசிய கட்சி எது கேட்டீங்கன்னா அது ஆம் ஆத்மி கட்சி தான். இன்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து டிவிக்கோட இணைஞ்சதுனால ஆம் ஆத்மி கட்சிக்கான டிஎம்கேக்கான உறவானது மிக பலப்படுது. திராவிட கட்சிகளோட ஆம் ஆத்மி கட்சிக்கான உறவு இன்னைக்கு தேசிய லெவல்ல தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியா கூட்டணியில முன்பு போகாம இருந்திருந்தா ஆம் ஆத்மி கட்சி தனித்து இருந்தா மக்கள் வந்து ஆம் ஆத்மி கட்சியை ஏத்துப்பாங்க. ஆனா ஆம் ஆத்மி கட்சி நாட்டு நலனுக்காக இந்தியா கூட்டணியில இணைஞ்சது. அதுல இணைஞ்சதுக்கு அப்புறம் ஆம் ஆத்மி கட்சி உண்மையை சொல்ல போனா என்ன வாக்குகள் வாங்கிச்சோ இந்தியா கூட்டணியில இணைஞ்சதுக்கு 1% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. அப்ப மக்கள் வந்து இந்தியா கூட்டணியை ஏத்துக்கல, காங்கிரஸோட ஆம் ஆத்மி கட்சி இணைவதை ஏற்றுக்கல. அதனால ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோம். ஆனால் எப்படி இங்க வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக கேட்கறாங்க, அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றாக இன்னைக்கு டிவிக்கே இருக்கும். அதே மாதிரி இந்தியா அளவுல ஒரு மாற்று எதிர்பார்க்கறாங்க. பிஜேபி காங்கிரஸ் அப்படின்றதுக்கு ஒரு மாற்று சக்தி எதிர்பார்க்கறாங்க. வருங்காலங்களில் அதற்கான மாற்று சக்தியாக ஆம் ஆத்மி வந்து வரக்கூடிய விஷயங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு தலைவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பல நேரங்களில் மதிச்சிருக்காரு. அது அவருடைய ஸ்கூல் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து இங்கே பார்த்து இந்தியன் டெவலப்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த பெண்களுக்கான பேருந்து திட்டம் பார்த்தீங்களா, இலவச பேருந்து முதல்ல கொடுத்தது டெல்லியில திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அதனை தொடர்ந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டாங்க. இப்ப அதை தொடர்ந்து அதே அனௌன்ஸ்மெண்ட் முதல் கையெழுத்து இட போகுதுன்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் பண்றாங்க. ஸோ ஆம் ஆத்மி கொடியுடைய வழியை தான் இன்னைக்கு தலைவர்கள் இருக்காங்க. இன்னும் இன்னைக்கு டிவிக்கோடைய வெற்றி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அப்படியே ஆம் ஆத்மி கட்சியோட பேட்டர்னுக்கு வந்து நிக்குது.